ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசித்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற தேவன் உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் வழிகள் வாய்க்க வேண்டும், என்னுடைய காரியம் நல்லபடியாக இருக்கணும், நான் எங்கே போனாலும் காரியமாக போகணும், நான் சும்மா அலைஞ்சு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. ஒரு ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த ட்ராவல் சக்ஸஸ் ஆகணும், அவருடைய விருப்பம். அப்போ இப்படி தான் நம்ம காரியம் வாய்க்கணும். அப்படின்னா பைபிள் சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இதை இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக சொல்லுது, நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்திட முயற்சி செய், அப்பொழுது அவர் உனக்கு உதவுவார். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அல்லேலூயா. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, he shall direct thy paths. அவரே உங்கள் வழியை டைரக்ட் பண்ணுவாராம். இதில் தான் இப்படி தான் அப்படின்னு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இருக்குது, he will make your path straight. அங்கே இங்கே கோணலாக இருக்குது, எங்கே இது போய் முடியும்னு எனக்கு தெரில, எப்படி முடியும்னு தெரில அப்படின்னா ஆண்டவரே அதை ஸ்ட்ரைட் பண்ணுவார். ஒரு வியாபாரம் செய்கிற பெண்மணி ஒவ்வொரு நாளும் வியாபாரத்துக்கு போகும்போது ஒரு சின்ன குச்சி, அதனுடைய ஒரு பகுதி ஷார்ப்பாக இருக்கும், ஊசியாக இருக்கும், அதை அப்படி காற்றுல தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி போட்டோன்னா அந்த குச்சி கீழே விழும் பார்த்தீங்களா? அது எந்த திசையில் அந்த முனை, ஊசியாக இருக்கிற முனை இருக்கும், அந்த திசையை நோக்கி வியாபாரத்துக்கு போகிறது வழக்கமாக. இந்த அம்மா அந்த குறிப்பிட்ட 4 முக்கு சந்தியில் வந்து இப்படி தூக்கி போட்டு தான் போகுங்கிறது எல்லாருக்குமே என்ன செய்யும், தெரியும். ஒரு நாள் பாருங்கள், அதே மாதிரி வந்து நின்று தூக்கி தூக்கி குச்சை போட்டுகிட்டே இருந்ததான். அது தூக்கி போட கீழே விழும், திரும்ப அப்படி பார்க்கும், திரும்ப எடுத்து திரும்ப தூக்கி போடும், அந்த குச்சி கீழே விழும், அந்த முனை எங்கே இருக்குன்னு பார்க்கும், மறுபடியும் தூக்கி போடும். இதை கவனிச்சுட்டே இருந்த ஒருத்தர் வந்தார், ஏம்மா எப்பவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போடுவேன், ஆனால் இன்றைக்கி குச்சி என்ன செஞ்சிட்டே இருக்க, தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருக்கிய, என்ன ஆச்சு இன்றைக்கி உனக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. இந்த குச்சி வலது பக்கம் அந்த பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிட்ருக்கேன், எதிர்பார்த்துருக்கேன், தூக்கி போட போட அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேறு பக்கமாக தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அந்த கூர்மையான முனை காட்டிகிட்டு இருக்கு, இந்த வலது பக்கம்னு என்ன செய்யலை, காட்டலை. அப்போ மனசில் எங்கே போகணுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு, ஆனால் குச்சியை மட்டும் என்ன செஞ்சிட்டே இருக்கிறது. இதே மாதிரி தான் நம்ம எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே முதல்ல என்ன செஞ்சிடுறது, தீர்மானம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் கர்த்தாவே என் வழியை வாய்க்க பண்ணும், என் காரியத்தை கைக்கூடி வர பண்ணும், நான் செய்கிறதில் எனக்கு வெற்றியை தரணும்னா கண்டிப்பாக அது நமக்கு எப்படி இருக்காது, சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யாது, இருக்காது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்முடைய காரியங்கள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறவர். நீங்கள் அவரை மனசில் வச்சுட்டு தான் என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் செய்யணும். எலையேசருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவனுடைய எஜமானனுடைய குமாரனுக்கு என்ன பார்க்கணும், பெண் பார்த்துட்டு வரணும். அல்லேலூயா. அது ரொம்ப பெரிய சவாலான ஜேர்னி. சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷனே கிடையாது. ஏன்னா இவங்க இப்போ குடியிருக்கிற தேசம் வேறு, இவர் போய் பொண்ணு கேட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வர வேண்டிய இடம் வேறு, இவரை முன்பின் தெரியாத இடத்துக்கு அவர் என்ன செய்யணும், போகணும். ஆனால் பாருங்கள், அவர் மனசில் கர்த்தரை நினச்சிட்டு போகிறார், அவர் வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போகிறார். சுமார் 900 மைல் ட்ராவலாம், 10 நாட்கள் ட்ராவல் பண்ணணுமா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் போய் நின்று கன்ஃபியூஸே ஆகலை, அவருக்கு குழப்பம் கொஞ்சம் கூட வரல. 10 அழகான பிள்ளைகள் வராங்க, இதில் எந்த பிள்ளையை செலக்ட் பண்ணுறது, இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வரவே இல்லை. வந்தது ஒரே ஒரு பிள்ளை தான், கன்னிப்பெண், அழகான பிள்ளை. இவன் மனசில் என்ன நினச்சிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் என்ன செய்யுது, நடக்குது. அவர் பாருங்க, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று பார்க்க அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தானா. ஏன்னா அவன் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் அங்கே டபுள் ஓகேயாக இருக்குது. வீட்டில் இருக்கும் தான் பொண்ணு எங்கள் கூட 10 நாள் இருக்கட்டும்ன்றாங்க. ஆனால் பொண்ணோட வாய்ப்பறப்ப கேட்புன்னு பார்த்தா அந்த அம்மா ரெடி அப்படின்ட்டாங்க.
ஹல்லேலூயா. அப்பதான் அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரு. என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் நடத்த விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் சொல்லுது, உன் போக்கையும் உன் வரத்தையும் கர்த்தர் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இன்னொரு வசனம் உபாகமத்தில் இருக்கு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ நான் ஒரு ஸ்டெப் என் வீட்டை விட்டு வெளியே எடுத்து வைக்கணும்னா அது விருதாவா இல்லை, அது வீணான காரியமாக இல்லை, அது தேவையில்லாத அலைச்சலை எனக்கு உண்டாக்க போகிறது இல்லை. அது தேவ சித்தத்தின்படி நான் எடுத்து வைக்கும் நடைகள். அந்த அடிகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதல் உண்டு. அதனால் நான் வெற்றியோடு தான் எல்லா காரியத்தையும் முடிப்பேன், சமாதானத்தோடு தான் நான் திரும்பி வருவேன், சந்தோஷமாக தான் என் காரியங்களெல்லாம் கர்த்தர் நடத்தி தருவார். அல்லேலூயா. ஆனால் இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, என்ன நடக்குது எப்படி நடக்குங்கிறத நமக்கு என்ன செய்யாது, ஆரம்பத்தில் தெரியாது. அல்லேலூயா. தாவீதை அவங்க அப்பா கூப்பிட்டு, உன் சகோதரர்களுக்கு நீ என்ன செய், இந்த சாப்பாடை ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு யுத்தத்துக்கு போனாங்கப்பா, என்ன ஆச்சுன்னே தெரில, அதனால் அவர்களுடைய சுக செய்தியை நீ விசாரிச்சுட்டு வா அப்படின்னு தான் அனுப்புனார். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சொல்லணும்னா, அங்கே இருக்கிற உண்மை நிலவரம் என்ன, சண்டை நடந்து தான் நடக்கலையா, யுத்தத்தில் வெற்றியா தோல்வியா, இல்லை உண்மையில் யுத்தம் நடக்குமா நடக்காதா, அண்ணன் மாதிரி வீட்டுக்கு எப்போ வருவாங்க, அதனால கமாண்டருக்கு பால் கட்டியெல்லாம் கொடுத்து அவரை கூல் பண்ணு, அதுக்கப்புறம் உள்ளே போய் உங்கள் அண்ணன்மார் நினச்சி நீ பார்த்துட்டு எனக்கு அடையாளத்தோடு என்ன செய்யணும் வரணும்னு தான் அப்பா என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. ஆனால் அது ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக மாறிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையையே மாற்றுகிற ஒரு அனுபவமாக அது மாறியது. அவருடைய சகோதரர்கள் கேட்குறாங்க, அந்த கொஞ்சம் ஆட்டை நீ எங்கேயா விட்டுட்டு வந்த, உன் துணிகிறத நாங்கள் அறிஞ்சிருக்கோம், கிளம்பி இடத்த காலி பண்ணுன்றான். அப்போ அவன் சொல்கிறான் அந்த 25வது வசனத்தில், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நீங்கள் கர்த்தரை மனசில் நினச்சிட்டு எங்கே போனாலும் அங்கே உங்களை வச்சு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். இப்போ பாருங்கள், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும் ஒரு நபராய் கர்த்தர் தாவீதை மாற்றினார். தாவீதுக்கே தெரியாது, தாவீது மூலமாக தான் இந்த காரியம் நடக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய மனதில் பாருங்க, நான் சும்மா வரலை, நான் வீணா இந்த யுத்த களத்துக்கு வரல, ஆட மேய்க்கிற எனக்கு இந்த யுத்த களத்திற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது சாதாரணமாக எனக்கு கிடைக்கவில்லை, அல்லது அண்ணனை நான் பார்த்து விசாரிச்சுட்டு வர்றதுக்காக இல்லை, இதில் தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. அப்போ உன் வழிகளிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய், அப்பொழுது அவர் உனக்கு உதவுவார். இப்போ பாருங்க, இவன் சொல்றான், அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. இப்போ கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார், அவனை உற்சாகப்படுத்துகிறார், அவனை தைரியப்படுத்துகிறார், விசுவாசத்தோடு பேச வைக்கிறாரு, சவுலுக்கு முன்பாக நிறுத்துகிறார், கோலியாத்தை எதிர்கொள்ள ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார், வெற்றி அடைய செய்தார். இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய வழிகளில் இப்படி தான் கர்த்தர் செயல்படுவார் என்பதை மனதில் வைத்து வாழ பழக வேண்டும். தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போகணும், படிக்க போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், அல்லது என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கில் நான் அந்த கடைக்கு போகணும், இந்த திங்ஸ் வாங்கணும், அங்கே வரணும், இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ரெகுலராக அப்படி போயிட்டு வர்ற ஒரு ஆள் மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த நாள் ஒரு திருப்புமுனை நாளாக இருக்குன்னு தெரியாது, எந்த நாள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியாது. வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் அந்த வழியில் தான் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு திடீர்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆமீன் சொல்லுங்க. சவுலுடைய தகப்பனார் எதுக்கு அவனை அனுப்புனார், தொலைஞ்சி போன கழுதைகளை தேடி கண்டுபிடின்னு அவனோட ஒரு வேலைக்காரனை கொடுத்து அனுப்புனார். ஆனால் கர்த்தர் எப்படி பிளான் வச்சுருந்தாரு, நாளைக்கு ஒருத்தன் வருவான், அல்லேலூயா, கழுதையை தேடி தான் வருவான். ஆனால் நீ கழுதெல்லாம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் நான் ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால நீ அவனை என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும்னு சாமுவேல் தீர்க்கதரிசிட்டு ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் இங்கே என்ன நடக்கு, இவனுக்கு இதை பற்றி எந்த வெளிப்பாடும் கிடையாது, இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவன் அனுப்பப்பட்டான், அவ்வளோதான். அவங்க அப்பாவால் அனுப்பப்படுறான். ஒரு பொறுப்போட அவன் கிளம்பி வாரான், ஒரு கடமை உணர்ச்சியோட செயல்படுறான், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த கழுதைகளை தேட முயற்சி பண்ணுறான்.
அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு. அந்த எல்லையிலலாம் தேடுறாங்க, கழுதை இல்லை. நீங்கள் நினைக்கலாம் கழுதெல்லாம் ஒரு மேட்ரா, இதை தேடுறதுக்கு 2 ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த காலத்தில் கழுதெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்கார்பியோ தார் இருக்குது பார்த்தீங்களா, அதை மாதிரி. அல்லேலூயா. உங்கள் ஸ்கார்பியோ காணலன்னா நீங்கள் தேடாமல் இருப்பீங்களா? அதனால தான் தேடுறாங்க. ஏன்னா எல்லா ட்ராவலுக்கு அதை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான மிருகம் அந்த நாட்களில், அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால தான் தேடி என்ன செஞ்சுருக்கிறாரு, இப்போ கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கிறாரு அவங்க அப்பா. இப்போ பாருங்கள், சவுல் என்ன நினைக்கிறாரு, அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், அதான் அவனுக்கு தெரியும். ஆனால் இதற்கு பின்பு தேவ சித்தம் இவனை குறித்து என்ன அவனுக்கு தெரியாது. ஆனால் இதை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கான் பாருங்க. இப்போ எல்லைகளை தாண்டி வர்றாங்க. எல்லைகளை தாண்டி வரும்போது தான் டயர்ட் ஆயிட்டாங்க. சரி, கழுதை காணும்னு சொல்லி கவலைப்படுற அப்பா நம்மளை காணும்னு என்ன செய்வார், கவலைப்படுவார். அதனால் போயிடும்னு வேலைக்காரன்ட்ட சொல்கிறான். வேலைக்காரன் ஒரு ஐடியா கொடுக்கான். பக்கத்தில் தான் ஞான திருஷ்டிக்காரன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போனோம்னா அவர் இந்த வழிகளெல்லாம் நமக்கு அறியப்படுத்துவார், தெரிவிப்பார். இவன் சொல்கிறான், ஐயோ அவரை போய் சந்திக்கிறதுக்கு கையில் காணிக்க ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பாக்கெட்டில் கொஞ்சம் இருக்குன்றான். ஓனர்கிட்ட ஒன்றும் இல்லை, வேலைக்காரன்ட்ட இருக்கு பாருங்க. அல்லேலூயா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையும் செஞ்சுருந்ததுனால இப்போ சவுலுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. அவனுடைய பெயர், அவனுடைய தலை எல்லாம் பிரஸ்தாபம் உயர்த்தப்படுது. அவன் நினச்சி கூட பார்க்கல, நீந்தான் ஒன்றை தான் இஸ்ரவேலரே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. கர்த்தர் தெரிந்து கொண்டவன் நீ அல்லவா. அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ அல்லவா. அப்போ பாருங்க, அவன் அன்னைக்கு வீட்டில் இருந்து கிளம்பும் போது நான் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் உங்கள் வழிகளில் நீங்கள் கர்த்தரை நினச்சிக்கோங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வழக்கமாக அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது எப்பவும் செய்கிறதானே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்கள் தலை உயர்த்தப்படுகிற நாளாக இருக்கும். ஒரு நாள் ஒரு ராஜரீக அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படுகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத ஒரு பெரிய திருப்பத்தை நீங்கள் பார்க்கிற ஒரு நாள் அது மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு இதுவரைக்கும் காத்திருக்கிற அந்த உயர்ந்த பதவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழியாக ஒரு ஜேர்னியாக அது இருக்கும், ஒரு பிரயாணமாக அது இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியுது, ஏற்றுக்கொள்ள முடிகிறது? பாருங்க, யாக்கோபு தான் அதிகம் நேசித்த மகன் யோசேப்பை அனுப்புகிறான். உன் சகோதரர்கள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்கப்பா, அவங்கள போய் பார்த்து விசாரிச்சுட்டு வா அப்படின்னு தகப்பனால் அனுப்பப்படுகிறான். அப்போ அப்பாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து, ஓகே டாடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னா யார் போகிறா, யோசேப்பு போகிறான். போய் தேடினா அவங்க வழக்கமான அந்த எல்லைகளில் இல்லை. அருகில் ஒருத்தன்ட்ட கேட்குறான், தோத்தானுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசினதை நான் கேட்டேன். அதனால் அங்கே ஒருவேளை உன் பிரதர்ஸ் போயிருக்கலான்னு ஒன்று இவன் எங்கே போகிறான் பாருங்கள். இதெல்லாம் வழக்கமான பிரயாணம் கிடையாது. இவன் நினச்சா என்ன செஞ்சுருக்கலாம், அப்பா நீங்கள் சொன்னீங்க நான் போனேன், ஆனால் அந்த எல்லையில் இல்லை, இவனுங்க ஊரை சுற்றுறவனுங்க எங்கே போவான்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற மொபைல் ஃபெசிலிட்டிலாம் அன்றைக்கி கிடையாது. தகவல்லாம் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்ய முடியாது, கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ அங்கேருந்து தோத்தானுக்கு போகிறது அப்படிங்கிறது இன்னொரு நீண்ட தூர பிரயாணம். ஆனால் பாருங்கள், இவன் அந்த பிரயாணத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து போகும்போது அவனுக்கு கிடைச்சது குழி. அவன் எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதம் அங்கே நடக்கிறது. கண்ணீரின் அனுபவம் அவனுக்கு உண்டாகுது. 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறான். வஸ்திரங்கள் அவனை விட்டு உரியப்படுகிறது. அடிமையாக கொண்டு போகப்படுகிறான் எகிப்துக்கு. அவனுக்கு தெரியாது நம்ம கதை முடிஞ்சுதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். நம்முடைய வாழ்க்கையின்மை கேள்விக்குறியாயிட்டுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். நமக்கு இன்னும் ஒரு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் அவனை குறித்த திட்டத்திற்கு நேராக அவனை நடத்தி செல்லுகிறார் என்பதை பின்னாடி புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் ஒன்று அவனுக்கு மனசில் இருந்தது, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நான் அறிஞ்சு என்ன செய்யணும், நடக்கணும், அவ்வளோதான். அவருக்கு என் வழியை நான் ஒப்பு கொடுத்தா போதும். அதனால தான் அவனுக்கு அங்கே தவறு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தப்போ கூட அவன் தவறு செய்யாமல் இருந்தானா அவன் மனசில் யார் இருந்தா? கர்த்தரவங்க மனசில் நினச்சிக்கோங்க.
எங்க இருந்தாலும், அது துன்பமான பாதையில் நடந்தாலும், கஷ்டமான பாதையில் வழிநடத்தப்பட்டாலும், நெருக்கடியான சூழ்நிலைகள் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்தாலும், மனசில் மட்டும் ஆண்டவரை நினைச்சிருக்கிறத விட்டுறாதீங்க. அவருடைய வழியில் தான் நான் நடக்கணுங்கிற தீர்மானத்தை விட்டுறாதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய சித்தத்தை நான் அறியணும்னு நினைக்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச காலம் தான் அந்த நெருக்கடி இருக்கும், கொஞ்ச காலம் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்ச காலம் தான் அந்த டிஃப்ரெண்டான அந்த சிச்சுவேஷன் உங்களை சுற்றி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். தேவ சித்தத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால எப்போ நீங்கள் அனுப்பப்படுகிறீர்களோ அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது எப்போ உங்களுடைய வாழ்வின் மாற்றத்திற்கு லைஃப் சேஞ்சிங் ஜேர்னியாக மாறுங்கிறது தெரியாது உங்களுக்கு. அல்லேலூயா. உங்கள் தலை உயர்த்தப்படுகிற பிரயாணம் அது மாறப்போகிறது உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பத்தை உண்டாக்கும் பிரயாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மனசில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்து உங்களை அர்ப்பணித்து நீங்கள் போயிட்டே இருங்க. ஆண்டவர் கரெக்டாக என்ன செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ, எப்போ செய்யணுமோ அதை மிக நேர்த்தியாய் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எரிகோவை வேவு பார்க்க ஜாஷுவா என்ன செய்கிறாரு? ஒரு 2 பேர் அனுப்புகிறார். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்குது. இவங்க 2 பேரும் நேராக யார் வீட்டுக்கு போனாங்க? ராகாப் அப்படிங்கிற ஒரு சகோதரி வீட்டுக்கு போனாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களிலே 2 பேர் அந்த நகரத்தை வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு ராஜாவுக்கு தகவல் போனதுனால அவன் ஆளை வச்சு தேடிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள், இந்த 2 பேரையும் அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க? ஒழிச்சு வச்சுட்டாங்க. இது யூஸ்வலாக அவங்க செய்கிற வேலையே கிடையாது. உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு. வழக்கமாக அவங்கள்ட்ட வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட அவங்க இப்படி நடந்துக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த 2 பேர்கிட்ட அவங்க நடந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்குது? இப்போ என்ன நடக்குது பாருங்கள். இந்த அனுப்பப்பட்ட 2 பேர் தேவ சித்தத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதுனால இங்கே ஒரு குடும்பமே இஸ்ரவேல் கோத்திரத்தில் இணைவதற்கு அது பேர் உதவியாய் மாறியது. ஆண்டவர் அறியாத நிலையில் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி தன்னுடைய முழு குடும்பத்தோடு யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் பிரயாணமாய் அது மாறியிருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலில் இந்த சகோதரிக்கு இடம் கிடைப்பதற்கு ஒரு லைஃப் சேவிங் ஜேர்னியாக மாறிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையே காப்பாற்றுகிற ஒரு பிரயாணமா. அல்லேலூயா. தேவ திட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் சும்மா போகலை. உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கப்பட்டு நீங்கள் அனுப்பப்பட்டீங்க, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு, ஒரு வேலை கொடுக்கப்பட்டு, ஒரு மிஷனுக்காக தான் நீங்கள் போகிறீங்க. ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் சரியான நபர் என்று உங்களை பொறுப்புள்ளவர்களாய் கண்டதுனால தான் உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுத்து செய்கிறாங்க. நீங்கள் அதை தேவ சித்தத்தை அறிந்து செய்ய உண்மையாய் உங்களை அர்ப்பணித்து நடக்கும்போது அங்கே ஜீவன் காப்பாற்றப்படுகிறது, குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகள் நடக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி எதிர்கால திட்டங்களுக்கு சில நபர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அந்த 2 பேர் நினைச்சிருந்திருப்பாங்களா? இப்படி ஒரு சகோதரியை குடும்பமாக நம்ம காப்பாற்றுவோம், அவங்க ஃபேமிலியிலேருந்து ஏசப்பா வம்ச வரலாறுல இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க பெற்றுக்கொள்வாங்க, இவங்க நம்ம டீமோட சேருவாங்க, இஸ்ரேலைட்ஸோட இவங்களும் தொடர்ந்து கானானை நோக்கி டிராவல் பண்ணுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்களா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் அனுப்பப்பட்ட போது மனசில் தேவ சித்தத்தை அறிய முயற்சி செய்து நீங்கள் உங்களுடைய பிரயாணங்களை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இவங்க வேற எங்கேயாவது போயிருந்தால் மாட்டியிருந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு அது அன்யூஷுவலாக இருக்குது. வழக்கத்துக்கு மாற என்னடா இங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதை நடத்தினது யார்? கர்த்தர். அப்போ வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் நடத்தப்படும் போது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட மனசில் தீர்மானித்து நீங்கள் போகும்போது சில அன்யூஷுவல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அது எதுக்கு? அதற்கு பின்பு ஒரு லைஃப் சேவிங் மிஷன் இருக்குது, ஜீவன் பாதுகாக்கப்படுகிற காரியம் இருக்குது, குடும்பம் காப்பாற்றப்படுகிற காரியம் இருக்கிறது, தேவன் விரும்புகிற விருப்பம் நிறைவேறுகிற திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடபடிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பர்னபாவை அனுப்புகிறாங்க அந்தியோகியா பட்டணத்துக்கு. அல்லேலூயா. இந்த பர்னபா யார்? நல்லவன். அவர் ஏற்கனவே டெஸ்டிமனி வாங்கியிருக்கார். இந்த பர்னபா யார்? ஆறுதலின் மகன். ரைட். சர்ச்சில் ரொம்ப முக்கியமான ஆள்.
இந்த பர்னபா பவுலையே சபைக்கு அறிமுகம் பண்ணவர். இப்போ இந்த பர்னபாவை எதுக்கு அனுப்புகிறாங்க? நீ போய் அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் விசுவாசிகள் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ அங்கே இவர் வந்து பார்க்குறாரு, கர்த்தருடைய கிருபை அவர் பார்க்குறார். அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் இருக்கிறத பார்க்குறார். இப்போ பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பர்னபாவுக்கு இப்போ ஒரு உண்மை தெரிய வருது. இவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு இன்னும் ஃபிட்டான ஆள் இல்லை. நான் அனுப்பப்பட்டிருந்தாலும் பர்னபாவுக்கு நான் இப்போ இவங்களை வந்து பார்த்து இவங்களை என்கரேஜ் பண்ண, இவங்களை எடிஃபை பண்ண, வசனத்தை சொல்லி இவங்களை உற்சாகப்படுத்த, உபதேசிக்க நான் வந்திருந்தாலும் இவங்க மேலே இருக்கிற கிருபைக்கு நான் யாரும் இல்லை, சரியான ஃபிட் இல்லை. அப்போ இவங்களுக்கு சரியான ஆள் யாருன்னா பவுல் தான். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்? பவுலை கண்டுபிடிக்கணும். அவனை தேடி கண்டுபிடிச்சி இப்போ கூட்டிகிட்டு வரான். 1.5 வருஷம் இந்த பவுலும் பர்னபாவும் இந்த அந்தியோகியா சபையிலிருந்து என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறாங்க. இந்த அந்தியோகியா சபையில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் சீஷர்களுக்கு முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த சர்ச்சில் எவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு காரணம், நான் என்னை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் தான் இல்லை, இந்த இடத்துக்கு நான் ஃபிட் ஆக மாட்டேன்னு அறிந்து அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வந்தால் சரியாக இருக்குங்கிறத யார் கண்டுபிடிச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்தும் போது நம்மை யார் என்று அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய நிலை என்ன, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நமக்கு எவ்வளோ முடியும், அதையும் கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோதான் நம்ம லெவல், இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதையும் ஆண்டவர் சொல்லிடுவார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்த நிலைக்கு போவதற்கு அதுக்கு சரியான பார்ட்னர் யார், கம்பானியன் யார், அதுக்கு ஆண்டவர் தேர்வு செய்கிற அந்த சரியான நபரை நம்ம எப்படி தேர்வு செய்கிறது, கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நேராக வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்போ பர்னபா இந்த வேலையை செய்யாமல் விட்டுருந்தா இந்த அந்தியோகிய சபை இப்படி கிஃப்டடாக என்ன செஞ்சிருக்காது, மாறி இருந்திருக்காது. பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சி இவர்கள் போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக அங்கிருந்து ஊழியம் செஞ்சப்போ தான் கர்த்தர் இந்த பவுலையும் பர்னபாவையும் எங்கே அனுப்புகிறாரு? நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு என்ன செஞ்சிருங்க, அனுப்பி. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் ஏற்ற வாய்ப்பை என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. இப்போ நான் இந்த பேசிகிட்டு இருக்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இப்படி என்னை ஆண்டவர் யாரோ ஒருவருடைய நலனுக்காக, யாரோ ஒருத்தருடைய ஆசீர்வாதத்திற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நான் என்னை அர்ப்பணிக்கும் போது என்னை ஒரு பயனுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார். நான் விருதாவாக என்ன செய்ய மாட்டேன், நேரத்தை செலவு பண்ண மாட்டேன், அலைஞ்சிட்டு வர மாட்டேன். ஏதோ ஒரு தேவ திட்டம் அங்கே என்ன செய்யுது, நிறைவேறுகிறது. தேவ சித்தம் அங்கே வெளிப்படுகிறது. ஆண்டவர் என்ன மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இதை எத்தனை பேரால் உணர முடிகிறது? இதெல்லாம் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள். அதே நேரத்தில் மோசே ஒரு 12 பேர் அனுப்பினார். அல்லேலூயா. 12 பேரும் தேர்வு செய்யப்பட்டவர்கள், 12 பேரும் திறமையானவர்கள், 12 பேரும் கோத்திரத்தில் முக்கியமான நபர்கள். அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேவுக்காரர்களில் 12 10 2 பிரிஞ்சிட்டு இந்த 10 பேருக்கும் உண்மை தெரியும். 10 பேருக்கு உண்மை என்ன சொன்னாங்க? தேசம் நல்ல தேசம்தான், ஆண்டவர் சொன்னபடி அது பாலும் தேனும் ஓடுறதான், அதில் டவுட்டே கிடையாது. அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியுது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம்தான். பால் தேன்லாம் நினைச்சிது. அந்த பாருங்கள், அதில் சாம்பிளுக்கு நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்து. ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்த பிறகும் அவங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி நற்செய்திக்கு பதிலாக எதை பரப்புனாங்க? துர்ச்செய்தியை பரப்புனாங்க. இப்போ பாருங்க, முழு இஸ்ரவேல் வரலாற்றிலும் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அவர்கள் காரணமாக மாறிட்டாங்க. அன்றைக்கு அவர்கள் கொடுத்த அந்த துர்ச்செய்தியான ரிப்போர்ட் தான் இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் அழ வைத்தது, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க செய்தது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசியாதபடி அவர்களுக்குள் அவிசுவாசத்தை உண்டாக்குச்சு. ஆனால் 2 பேர் சொல்கிறாங்க, இல்லை, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் எளிதாய் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த 10 பேர் பாருங்க,
இவங்களும் அனுப்பப்பட்டவங்க தான். இவங்களும் மனசில் கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு போனவங்க தான். கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு நடந்தா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கையோடு போனவங்க தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் செயல்படவில்லை. அல்லேலூயா. அவங்க அதற்கு எதிர்மாறாக செயல்பட்டதுனால அங்கே ஒரு கலவரம் உண்டானது. அங்கே கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. 40 நாள் பிரயாணம் கடைசியில் 40 வருஷமாக மாறிட்டு. அல்லேலூயா. பெரிய ஒரு இழப்புக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, காரணமாக மாறிட்டாங்க. ஒரு பெரிய பயங்கரமான வீழ்ச்சிக்கு அவர்கள் காரணமாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் நல்ல கவனமாக நடக்கணும். ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் மனசில் யார் தான் இருக்கணும், கர்த்தர். அவருடைய வழியை தான் சிந்திக்கணும். அவருடைய சித்தம் இருக்கிறதா அதை தான் நீங்கள் அறிய விரும்பணும். அதற்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்களே மனசில் ஒன்று செட் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு காரியத்தை விரும்பி நீங்களே ஒரு ஐடியாலஜியில் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. எனக்கு இதுதான் விருப்பம், நான் இங்கே தான் போவேன், நான் இதைத்தான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன். நோ, அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் அது உங்களுடைய காலத்தின் விரயமாக இருக்கும், பணங்களின் விரயமாக இருக்கும், உங்கள் எனர்ஜி விரயமாக இருக்கும், உங்கள் ஃப்யூச்சருக்கு அது எப்படி இருக்கும், விரயமாக போயிடும், காலங்கள் வீணாக போயிடும். இப்போ பாருங்கள், 40 days எத்தனை வருஷம் ஆகிட்டு, யோசுவாவும் அழைப்பு இந்த கூட்டத்தோடையே சேர்ந்து சுற்றணும். அவன் என்ன தப்பு பண்ணான்? இந்த 2 பேர் தான் கானானுக்குள்ளே போவாங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அப்போது இந்த முறுமுறுத்தவங்க யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு ஒரே போட அனுப்பிச்சிருக்கலாம், போட்டுட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி ஆண்டவர் செய்யலை. 40 வருஷம் வனாந்தரத்தை நினைச்சிக்கிறான். அப்போ விசுவாசத்தில் உண்மையாக கீழ்ப்படிதலோடு பக்தியாக தேவ சித்தத்தை செஞ்சவங்களும் இந்த கர்த்தருடைய வழி அறியாமல் நடந்ததுனால அவர்களுக்கும் அது எப்படி தான் இருக்குது, அதே அலைச்சல், அதே சுத்து, அதே இப்படியே வானத்தை பார்த்துட்டே இருக்கணும். அதனால தான் மோசே ரொம்ப டயர்டாயிட்டார். அல்லேலூயா. 90ஆம் சங்கீதத்தை ரொம்ப வேதனையோடு அவர் என்ன செய்கிறார், ஜெபமாக பாடிட்டு போயிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு நான் நடக்கணுங்கிறது உங்கள் மனசை நினச்சிக்கோங்க. முதலாவதாக ட்ரெயினில் ஒரு சகோதரி ட்ராவல் பண்ணாங்க. லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம். அது ஒரு நீண்ட தூர பிரயாணம். அப்போ பாருங்கள், அந்த ட்ரெயினில் போகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த ஜன்னல்லேருந்து எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த ட்ரெயின் போகும்போது தூரத்தில் பார்த்தா ஒரு நடுவில் ஒரு ஆறு என்ன செய்யுது, ட்ரெயின் போயிட்டுருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது ட்ரெயின் போகிறதுக்கு நேராக என்ன தெரியுது, ஆறு. ட்ரெயின் போகிற ஸ்பீடை பார்த்தா இவளுக்கு இப்போ எப்படி இருக்குது, பயமாக இருக்குது. ஆகா, ட்ரெயின் போகிற வேகத்தை பார்த்தா அங்கே ஆறு இருக்குன்னு பார்க்காமலே போகிற மாதிரி என்ன செய்யுது தெரியுதே. அப்போ இந்த ட்ரெயின் எங்கே போய் விழப்போகுது? இவளுக்கு பதட்டம் அதிகரிச்சிட்டு, இவளுக்கு பயம் அதிகரிச்சிட்டு, இவளால் இப்போ சீட்டில் என்ன செய்ய முடியல, உட்கார முடியல. ஐயோ, யாராவது சொல்லுங்க, அந்த ட்ரெயினை நிறுத்த சொல்லுங்க, ட்ரெயின் எங்கே போகுது, ஆற்றுக்குள்ளே போய் விழப்போகுது, ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் அவளை சுற்றி சுற்றி என்ன செய்கிறாங்க, ஒரு பார்க்க, என்னடா நல்லா தானே இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா, இப்போ திடீர்னு இப்படிலாம் என்ன செஞ்சிட்டு இருக்கா, கத்தி. யாருமே அவளை சட்டை பண்ணலை. இவளுக்கு ஒரு மாதிரி நம்ம எவ்வளோ சீரியஸாக கத்திட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் யாருமே இதை என்ன செய்ய மாட்டேங்காங்க, கண்டுக்கிட மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு. அல்லேலூயா. கடைசியில் இந்த ட்ரெயின் இப்போ ஆற்றுக்கு அருகில் வந்துட்டு இவ பார்த்தா கண்ணை மூடிட்டா சிக்கன்னு. அல்லேலூயா. ஆனால் ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா இப்போ முன்னாடி என்ன இல்லை, ஆறு இல்லை. இவளுக்கு ஒரே ஆச்சரியம். இப்போ பின்னாடி பார்த்தா பின்னாடி என்ன இருக்கு, எப்படி நடந்தது இது, இவளுக்கு ஒன்றும் விளங்கலை. இதை உட்காந்து இப்போ என்ன செஞ்சுட்டே இருக்கா, யோசிச்சுட்டே இருக்கா. இவளுக்குன்னு பாருங்க, அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்தது இன்னொரு வருது. அல்லேலூயா. இப்போ பார்த்தா ஐயோ ஒன்று இப்போ தான் கடந்தோம், இப்போ அடுத்தது வந்துட்டேன், இதில் எப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயின் எப்படி கிடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன செஞ்சிடணும், இதை பார்த்துடணும். பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பாலம் சின்னதாக அதில் என்ன செய்யுது இருக்குது. ட்ரெயின் அழகாக அந்த ட்ராக்கில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஆறு அது பாட்டுக்கு இருக்குது, அதுக்கு நடுவில் பாலம் இருக்குது, அந்த பாலத்தில் ட்ரெயின் என்ன செஞ்சிட்டே இருக்குது. இது என்ன புதுமையாக இருக்குது, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஜேர்னியில் அவள் கண்டுபிடிச்சது, எங்கேயெல்லாம் இந்த ட்ரெயின் போகிறதுக்கு தடை இருக்கிற மாதிரி இவன் முன்னாடி பார்க்குறாளோ அங்கேயெல்லாம் இந்த ட்ரெயின் ஏற்கனவே போவதற்கான பாதைகள் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த ட்ரெயினால் என்ன செய்ய முடியுது, ஸ்மூத்தாக போக முடிஞ்சதுன்னு லேட்டாக கண்டுபிடிச்சாலாம். இதை எதுக்கு பாஸ்டர் எங்கள்கிட்ட சொல்கிறீங்கன்னா, நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
உங்கள் லைஃப் ஜேர்னிலையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கறதுக்கான பாதையை கர்த்தர் ஏற்கனவே அமைத்திருக்கிறார். நீங்கள் திடீர்னு பார்க்கும்போது ஒரு மலை குறுக்க வந்த மாதிரி இருக்கலாம், ஆறு குறுக்க வந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்கலாம். அவைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை கடக்க ஒரு பாலம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு அது பாதையின் வழியாக போகிறதுக்கு எந்த சிரமம் இல்லாமல் போதோ, அதை போல தேவ சித்தத்தை அறிந்து நடக்க தன்னுடைய வாழ்க்கையையும் வழியையும் முழுமையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காரியங்களை செம்மையாய் முடிய பண்ணுவார். உங்கள் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே உங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும், லைஃப் சேவிங் மூமெண்ட்டாக இருக்கும். உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கான ஒரு வழிகளாக இருக்கும். ஆகவே உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. மனசில் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து கடைசி வரைக்கும் நடத்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? கடைசி வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துவார். ஒரு குறையில்லாமல் அவர் என்னை நடத்திடுவார், தடையில்லாமல் அவர் நடத்திடுவார். அவருடைய வழியில் நான் நடக்கிறதுனால என் பாதையெல்லாம் அவர் செவையாக்குவார். அவருடைய சித்தத்தை அறிய நான் முயற்சி செய்கிறதுனால அவர் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி எங்களுடைய வழிகளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உங்களை நினைத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய சித்தத்தை அறிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாதைகளிலே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவர், அதை செம்மையாக்குகிறவர். ஆண்டவரே, அதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தார். பயமின்றி முழுவதுமாக எங்களுடைய வழிகளை உமக்கு அர்ப்பணித்து நோக்கத்தை நிறைவேற்ற பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.